Hello friends, welcome to Civil Smart Learning. இந்த குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்டும் உதவும் தொழில்நுட்பம் பற்றி தான் ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தோம்னா இந்த GFRG ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடு கட்டும்போது நம்ம செலவை குறைக்கிற யூஸ் ஆகிற ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த GFRG பேனல்ஸ். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த லோ பட்ஜெட்டில் வீடு கட்டுற உதவுற டெக்னாலஜி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போரித்தோம் பிரிக்ஸை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏஏசி பிளாக்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த GFRG பேனலை பற்றியும் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன, அதை பற்றிலாம் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வந்து எந்த வகையில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த GFRG பேனலோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஜிப்சம் பேனல் தான் GFRG பேனல்னு சொல்கிறோம். இது ஒரு நியூ ட்ரெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். மெயினாக இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து மெயினாக இந்த என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிப்சம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் சம் ப்ராசஸில் வந்து ஒயிட் சிமெண்ட்டையும் வாட்டர்லையும் வந்து ஆட் பண்ணி ஒரு ஸ்லரி மாதிரி லிக்விட் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மோல்டில் வந்து போர் பண்ணுறாங்க. தென் வந்து கிளாஸ் ஃபைபரை வந்து போர் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து வெர்டிகல் செக்ஷனாக வைக்கிறதுக்காக அலுமினியம் மெம்பர்ஸ் வந்து வைக்கிறாங்க. தென் திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து போர் பண்ணுறாங்க. திரும்பவும் அதுக்கு மேலே டாப் சர்ஃபேஸ்லையும் கிளாஸ் ஃபைபரை போர் பண்ணிவிட்டு திரும்பவும் டாப் சர்ஃபேஸில் ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து போர் பண்ணுறாங்க. இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா இதோட ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு சர்டன் ப்ரொபோர்ஷனில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தோன்னா க்யூர் பண்ணுறாங்க. இதோட ஓவராலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஜிப்சம் பேனல் வந்து இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த GFRG பேனலோட லென்த் எவ்வளோ இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். இதோட சைஸஸ் பற்றி பார்க்கலாம். இதோட லென்த் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 12 மீட்டர் இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40 அடி 39.35 ஃபீட் வந்து இருக்குது. இதோட ஹைட் வந்து இந்த GFRG பேனலோட ஹைட் வந்து 3 மீட்டர் இருக்குது. அதாவது 9.84 ஃபீட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடி இருக்குது. இதோட திக்னஸ் வந்து இந்த GFRG பேனலோட திக்னஸ் வந்து பார்த்தோம்னா 124 mm, அதாவது கிட்டத்தட்ட வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 4.25 இன்ச்சு இருக்குது. இதில் சென்ட்ரல் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த வெர்டிகல் செக்ஷன் மாதிரி இதை வைக்கிறோம் தானே. இந்த GFRG பேனல் வாழை வந்து வெர்டிகல் செக்ஷன் மாதிரி வைக்கிறோம். இந்த சென்ட்ரல் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஆலோ செக்ஷனாக இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஆலோ போர்ஷன் மாதிரி இருக்கும். இந்த சென்ட்ரல் பார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஆலோ போர்ஷனாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க பற்றி பார்க்கலாம். இந்த GFRG பேனல் வந்து பார்த்தோம்னா 1990 வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து ரேபிட் வால் பில்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த GFRG பேனலை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் இந்த GFRG பேனல்ஸை வந்து சீனாவில், அதே மாதிரி சவுதி அரேபியாவில், இந்தியாவிலையும் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த GFRG பேனல்ஸை. இந்த GFRG பேனல்ஸ் பற்றி இந்தியாவில் எப்படி பரவ ஆரம்பிச்சதுன்னா IIT மெட்ராஸ் வந்து இந்த GFRG பேனல்ஸ் பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணாங்க. அந்த வகையில் 2013 IIT கேம்பஸில் வந்து ஒரு வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. GFRG பேனல் யூஸ் பண்ணி ஒரு வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 BHK வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளோர் இருக்க ஒரு 2 BHK வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா 6 lakhsலேருந்து 7 lakhsக்குள்ளே தான் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஆகுது. இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக இதை பற்றி வந்து தெரிய ஆரம்பிச்சது, மோஸ்ட்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இந்த GFRG பேனலை பற்றி எப்படி வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் நம்ம வந்து சப்ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபவுண்டேஷன், பிளிந்த், பீம், பேஸ்மெண்ட் வரைக்கும் எப்பயும் போல வந்து பில்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டும்போது, அதாவது வால் கட்டும்போது வாலுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா இந்த GFRG பேனலை வந்து வெர்டிகல் செக்ஷனாக வந்து வைக்கிறோம். இந்த சென்டர் ஆலோ போர்ஷன்லாம் இருக்குது. அந்த பிக்சரில் பாருங்கள், இந்த GFRG பேனலில் சென்டர் ஆலோ போர்ஷன்லாம் இருக்குதுன்னா அந்த போர்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த கான்க்ரீட் வந்து போர் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லரி இருக்குது தானே, அதாவது கலவை இருக்குது தானே, சிமெண்ட் கலவையை வந்து போர் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து இந்த கான்க்ரீட் போர் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த சைஸ் வந்து பிக்கராக இருக்கனால இதை வந்து டேரெக்டாக அப்படியே நம்ம எடுத்து வைக்க முடியாது. ஒரு க்ரேன் யூஸ் பண்ணி தான் வந்து வைக்க முடியும். இந்த GFRG பேனல்ஸில் வாலில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரூஃப்லையும் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளோர்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சர்டன் பார்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு லென்த்லேயும் ஒரு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வந்து ஸ்டீல் பார்ஸை வந்து வச்சு பில்ட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இப்படி ஸ்டீல் பார்ஸ் வைக்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்டத்தட்ட டிபி மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே மெஷ்ஷை அடிச்சுட்டு கான்க்ரீட் வந்து எப்பயும் போல் வந்து போர் பண்ணிக்கலாம்.
ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஃபாஸ்ட்டாக வீடு கட்டணும்னு நினச்சா இந்த நியூ டெக்னாலஜியாக வீடு கட்டணும்னு நினச்சா இந்த GFRG பேனல்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த GFRG பேனல்ஸ் பற்றி அட்வான்டேஜஸும் அதோட என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு இதோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.